சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பொதுவாகவே தினந்தோறும் நம்ம ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ராசி பலன் நமக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. இதை பார்த்து ஒரு நபர், சார் உங்ககிட்ட நான் அஸ்ட்ராலஜிக்கலாக சில விஷயங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அஸ்ட்ராலஜி, அவங்களோட பையனுடைய கல்யாணம், அதே சமயத்தில் அவங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பை பற்றி ரொம்ப அழகாக ஆன்லைனில் கேட்டுட்டா. அவள் வெளிநாட்டில் இருக்கா, வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி தெரிஞ்சு கேட்டுட்டா. கேட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு சரியாகவே தெரியல. உடனே நம்ம பிரசன்னத்துக்கு அவங்கள சொன்னோம். அவங்க பிரசன்னத்துக்கு போட்டு பார்க்குறாங்க. அந்த பிரசன்னத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த இடம், வழிபாட்டு முறைகள், அதை பற்றியெல்லாம் தெரியுது. ஸோ இதை அவங்களுடைய பெரியப்பா, அவங்களுடைய அப்பாவோட அம்மாட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிற விஷயமும் இந்த பிரசன்னத்தில் சொன்ன விஷயமும் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அந்த மேட்ச் ஆகும்பொழுது சரி, இதை பற்றி நம்ம, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறையா சந்தேகம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வர்றது எல்லாமே ஒவ்வொன்றா பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு. அவங்க திருப்பியும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க, சார் என்னுடைய லைஃப்பில் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் அப்பாயின்மெண்ட் வித் யூ. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு. நாங்கள் வருஷத்துக்கு 2 முறை வெளிநாட்டிலேருந்து வருவோம். இப்போ ரொம்ப அழகாக எங்கள் குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டோம். நீ வந்தேன்னா இதை தான் பண்ணணும், வருஷத்துக்கு 2 முறையாக ஒரு முறையாவது அஸ்ட்ராலஜி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கைடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக பலன்களும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசன்னமும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டுருக்கு. இது போன்ற நிறையா நபர்கள் வெளிநாட்டில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் இந்த பிரசன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் இது போன்ற தெரிஞ்சுக்கணும், கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வெளிநாடு சம்மந்தமான பிரயாணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 9952306111 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4 நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். சரி, இன்னைக்கு உண்டான நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரயாணங்கள் இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது போன்ற காரியங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். சில சின்ன விஷயங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது எனக்கு இன்றைக்கி வேலைக்கு ஆளே வரல பாரு, தண்ணி வரல பாரு, இது வந்துருச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அது பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு இதாகும். அதனால் எதுவுமே நம்மளுடைய மைண்டுக்கு எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனதையும் மைண்டையும் ரொம்ப தெளிவாக வச்சுட்டோம்னா எல்லா காரியங்களும் அடுத்து நம்ம வெற்றி பெற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினமாக அப்படி இருந்துருக்கு. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி ஆகக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, இது எடுத்தா பிரச்சனை, அதை எடுத்தா பிரச்சனை, அது இருந்தால் பிரச்சனை, இது இருந்தால் பிரச்சனை, அப்பா எத்தனை பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. யாராவது ஒரு ஐடியா சொல்லுவா, இது எனக்கு தெரியாமல் போயிடுத்தே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இங்கு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் எடுத்துல லேப் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வருது செலவாது. ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் போய் இதை பற்றி ரொம்ப அழகாக உட்காந்து பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய முடிவுகள் தெரியும். சின்ன சின்ன விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய தப்புகள் நமக்கு அது பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இல்லை என்று சொல்லாமல் இருக்கதை வச்சு சந்தோஷப்படக்கூடிய நாளாக மாற்றிட்டிங்கன்னா
நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்க்கணும். கார் சம்பந்தமான, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் மெட்ரோ சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கவர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது டெண்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய விஷயங்கள் எடுத்து நீங்கள் இடம் விட்டு இடம் மாறணும், பிரயாணம் பண்ணணும், ஊர் விட்டு ஊர் மாறணும், மைக்ரேட் ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைக்கி இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். சில விஷயங்களை மற்றவர்கள் சொல்வதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உட்காந்து சிந்திங்க. ஒரு 4-5 நாள் கழித்து முடிவெடுங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, நான் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் பக்காவாக இருக்குது, பட் ரிசல்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியோட சில நேரங்களில் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டம சனி காலை கஷ்டகாலங்கன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அஷ்டம சனியில் இப்படி தான் இருக்கும், மாறிடும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதனால் ஒவ்வொரு நிலையும் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையாக மாறும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் படிச்சுருக்கவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க, சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எடிட்டிங் சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், யூடியூபராக இருந்திருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் புது விதமான விஷயத்தை எடுத்து படித்து இதை எடுத்து செயல்படுத்துகிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன இதில் கஷ்டங்கள் எல்லா மனிதருக்கும் இருக்கும். அந்த கஷ்டங்களை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைக்கி கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு, கவலை வேண்டாம். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமான வார்த்தைகள் வந்து சேரும், மனதில் திருப்தியும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, சில நேரங்கள் எல்லாருக்கும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சில நேரங்கள் உடம்பு ஒத்துழைக்கிறது, காரியம் நடக்க மாட்டேங்குது. இது என்னப்பா, இது இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் இப்படிங்கிற பல்வேறு விதமான கோணங்களில் சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு சில விஷயங்களை எடுத்து தெரிஞ்சுட்டு இவாட்டு இது நல்லது, இவங்ககிட்ட இது நல்லது, இவங்ககிட்ட இது நல்லதுங்கிறதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில மாற்றங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். தற்காப்பு கலை கற்றுன்னு இருக்கிறவங்க, அதேமாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தங்கம் வெள்ளி சம்மந்தமான கடை, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்வீட் சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கல் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது பதவிகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களுக்கு நானும் எடுக்காத முயற்சியில் பேசாமல் இடமாற்றம் பண்ணிவிடலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்டு இடமாற்றத்தை பண்ணால் மன திருப்தி வந்துடுறது சார், பா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் சில யோசனைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இன்றைக்கி இங்கேயே வெளியில் போகணும்னு நினைப்பீங்க, அவள் கரெக்டாக வருவா. ஐயோ இவா வேறு வந்துட்டாளா, ஆக்சுவலி வெளியில் போகணும், என்னங்க வெளியில் போகிறீங்க, இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம், சரி விடுங்க, அதில் இல்லை மத்தியானம் போனால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் காரணத்துக்கப்புறம் சரி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துருங்களேன், ஃபோன் பண்ணி ஆக்சுவலி வந்துட்டு இருந்தேன், பைக்கில் லைட்டாக அடிபட்டு கொடுத்து, இப்படி ஏதாவது சொல்லுவேல். அப்படி இல்லை ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி அந்த காரியத்தை சொல்லி இன்றைய தினத்தில் அவளுக்காக உங்களுடைய வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கும். சில பேருக்கு வேலை 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 ஃபுல் வேலை, இந்த மாதிரி வேலைகளே இருந்துட்டுருக்கும். வீடு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது அதுக்கு உண்டான முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான மாற்றம் உண்டு. நீங்கள் இன்னும் ஒரு என்டர்டெயினாக ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வருது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் நண்பர்கள் நம்ம பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொன்னான்னா எதையுமே கேட்காதீங்க. நம்ம மன யோசனை தான் ரொம்ப முக்கியம். இதில் வேண்டான்னா வேண்டாதான், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட் இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. முயற்சிகள் பலன்களை கொடுக்கும். இடம் பொருள் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. தாயார் அம்மா ஃபோன் பண்ணுவாள், ரொம்ப நாளாக பார்த்தாச்சே எங்கடா குழந்தை வரவே மாட்டேங்கிறியன்னு யோகா. அதே சமயத்தில் சொந்த பந்தங்களை எங்கே ஏதாவது ஒரு நல்லது கெட்டது, ஃப்ரெண்ட்ஸு நல்லது கெட்டது, எங்கேங்க வேலை வேலை வேலை, இப்படி வேலை சம்பந்தமான விஷயங்களே உங்களுக்கு அதிகரிக்கும். இனிமேல் கொஞ்சம் நாட்களுக்கு நம்ம ஃப்ரீயாக இருப்போங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க, முதலீடை பற்றி யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்புகள்
மனதளவில் நிறைவேறும். பிரசித்தி பெற்ற சித்தர் கோயில், பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. நல்ல காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு முயற்சியில் எடுத்துட்டு அது வீண் போக மாட்டேன், பின்னாடி போக மாட்டேன், அதில் ஜெயிக்காமல் விடமாட்டோங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்ந்திருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் சாதாரண ஒரு விஷயமா நினச்சி இன்றைக்கி அது பெருசாக பிரபகண்டாவாக மாறிடுத்தேங்கிற மாதிரி சின்ன விஷயம் கூட அது பெருசாக மாறும். இது ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. எப்போவுமே முக்கியமான நபர்களுக்கு இப்படியெல்லாம் வரதான் செய்யும். பப்ளிக் சர்வீஸில் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பேரும் வரும், கெட்ட பேரும் வரும். எல்லாத்தையும் தாண்டி வர்றது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கை கொடுக்கும். பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசுறது பின்னாட்களில் நீங்கள் இதை சொன்னால் அதை சொன்னால் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேங்கிற வார்த்தைகள் வரக்கூடியதாக இருக்கும். நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்கும்போது மனசில் ஒரு பெரிய சங்கடமாகும். யாருமே ரெக்கக்னைசேஷன் கொடுக்க மாட்டேங்கிறார். சே என்ன இது, வெளியில் இருக்கிற வாட்ட மதிப்பு இருக்குது, இங்கே மதிக்க மாட்டேங்கிறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். யார்கிட்ட உண்மை இருக்குன்னு ரொம்ப கூர்ந்து கவனக்கூடிய நாளாக இருக்கும். வாட்ச் சம்மந்தமான கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்க, வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் உணவு சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, தனுராசி அன்பர்களே, எல்லா விஷயங்களையும் பார்த்து எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். பணம் சம்பாதிக்கணும் சார், நைட்டு தூங்கி காத்தால எஞ்சா கோடி கோடியாக கொட்டணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பலவிதமான யோசனைகள் இருக்கும். கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது நைட்டு தூங்கி காலை இருந்துச்சா கிடையாது, முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப வயசான வாழக்கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். சில நேரங்கள் நம்ம திட்டங்கள் ஃப்ளாப் ஆகலாம். இதில் என்ன கற்றுக்கணும், தோல்விகளில் என்ன கற்றுக்கணும், எப்படி இனிமே திருப்பியும் இந்த விஷயத்தை இப்படி தொடரக்கூடாது, மாற்றி புது டெக்னிக்கை கண்டுபிடிக்கணும்னு கற்றுண்டா போதும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக. மனமே மந்திர சாவின்னு சொல்லுவேன். அந்த மனதை மந்திர சாவியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கொள்வதை யோசித்து செயல்படுத்துறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கை இருந்ததுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், மாற்றம், கண்டிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிறர் சொல்கிறா, இதை அட்வைஸ் பண்ணுறா, இவங்க இதை அட்வைஸ் பண்ணுறாங்க, அட்வைஸை கேட்டாலே காதெல்லாம் வலிக்கிறது சார், அட்வைஸே வேண்டாம், ஐடியா கொடுத்தா போதும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகங்கள் பிறக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களுக்கு விடாமுயற்சி, ஜெயிச்சே தீர்வேங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எடுக்கலாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பா. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது அமையும். குழந்தைகளை பார்த்து குழந்தைகள் மாறிடுவா. அவளை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஆடி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாள். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியத்தை ஜெயிக்கிறேன், பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் திடகாத்திரமாக யோசித்து வேலை வாய்ப்பை பற்றி சதாகாலம் சிந்தித்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் ரொம்ப அழகாக எடுத்து செல்ஃபிஷாக செயல்படுத்துவீங்க. நல்ல பலன்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில். கும்பராசி நேயர்களே, எது எடுத்தாலும் வரையும், அதை எடுத்தா நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று இப்படி அப்படின்னு சில நேரங்களில் அந்த சவுண்டே ரொம்ப மெதுவாக போய் அப்படி யோசிப்பேன். இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னால் அதை பற்றி மனசில் நினைக்க வேண்டாம். அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் மனசில் அதே சிந்தனை உறுத்தின்னு இருக்கும். பாசிட்டிவாக இருக்கிற நபர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்லது நடக்கும், நல்ல முன்னேற்றம் வரும். படிப்புக்கு கவனம் செலுத்துங்க, புஸ்தகத்துக்கு கவனம் செலுத்துங்க, சில உங்களுக்கு சாதகமான விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நியாயமாக அவங்க சொல்கிறக்கூடிய குறைகள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை திருத்திக்கலாம், தப்பு கிடையாது. புதுசாக எதையும் வாங்கணும்னு சொல்லிட்டு காசை விரயம் பண்ணிட வேண்டாம். சுப விரயமாக இருந்தால் உங்களுக்கு பெரிய நட்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நேயர்கள் எதையும் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்தை சப்போஸ் காரியம் நடக்கலைன்னா கூட கவலைப்பட வேண்டாம், அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம், வெளிநாட்டில் வேலை தேடுறவா, வீடு சரியாக கிடைக்கல, வீடு
தேடின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அமையும், நல்லபடியாக அமையும். யாரோ ஒருத்தருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு, நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பது அது அப்படியே நடக்கும். ரொம்ப பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மன திருப்தி பெறுவீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆங்கராக இருந்துட்டு செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய ஒரு ஷோ எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் உண்டு. நல்ல விஷயங்கள் நடக்கும். யார் எப்படி என்னங்கிறது ரொம்ப அழகாக புரிய வரும், தெரிய வரும். எப்போ பார்த்தாலும் சங்கடப்பட்டுட்டே இருக்கிறவாளை நீங்கள் மாற்றவும் முடியாது. எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவாட்ட சில விஷயத்தை அவட்ட சொன்னாலும் சில நேரங்களில் அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றவா. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும். எப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கான்னு பாரு, சந்தோஷமாகவே இருந்துட்டுருக்க. நம்ம யாராவது சொன்னால் கூட அதை எடுத்துக்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி மனநிலை வரணும். ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி இந்த ப்ராக்டிஸ் தான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பலப்படுத்தும்னு சொல்லலாம். நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரும். புது மாற்றத்தில் புது விஷயங்களில் நீங்கள் போவீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்தீங்க. அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்ச, நான் கோயிலில் பூஜை பண்ணும்போது ஒரு நபர், அவர் ஒரு வியாபாரம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு சாதாரணமான கடை வச்சுட்டுருக்கார். எப்போவுமே கோயிலுக்கு வருவார், 2 காசை கொடுப்பார். 2 காசில் ஒன்று சாமிக்கு அந்த நெத்தி போட்டுக்கிட்ட வச்சு, இன்னொன்று சாமியோட கால்லையும் கையிலையும் வச்சு எடுத்து கொடுங்க சாமி அப்படின்வார். நான் கால்லையும் கையிலையும் வச்சு எடுத்து அந்த 1 ரூபா காயினை கொடுப்பேன். அவர் கொண்டு போவார். திருப்பி அடுத்த நாள் வருவார். அடுத்த நாள் சாமிக்கு நெத்தி போட்டு, இப்படி டெய்லி கோயிலுக்கு வருவார். 2 காசு கொடுப்பார், ஒன்று சாமிக்கும் ஒன்று நமக்கு அவரும் எடுத்துகிட்டு போவார். ஃபஸ்ட்டு ஒரு கடையாச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கடையாச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கடையாச்சு. அவரோட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சாமிகிட்டேருந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. நான் முந்தியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னா சாதாரண கஷ்டம் இல்லை சார், அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த கடவுள் என் லைஃபையே மாற்றிச்சின்னு என்கிட்ட சொன்னார். அவர் கோயில் ட்ரஸ்டியாகவும் மாறினார். இது நான் கண்கூட பார்த்த விஷயம். சரி, இது ஒரு 2-3 பேருக்கு நம்ம சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்வீட் கடை ஆரம்பிக்கிறார். அவருக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறேன். ஹீ வாஸ் ஃபாலோயிங் தட். அவருக்கும் அந்த மாதிரி மாற்றமாச்சு. திருப்பி இன்னொருத்தருக்கு சொல்கிறேன், அவருக்கும் அந்த மாற்றமாச்சு. அது பெரிய ஒரு இது. அப்போ என்கிட்ட அவங்க கேட்டாங்க, சார் என்னுடைய சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நான் இங்கே நீங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறீங்க சாமி, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வீட்டில் சுவாமி படம் இருக்குல்லையே, சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய வியாபாரம் அனுகூல்யமாகணும். இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மித், இது எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய சக்தி எங்கிட்ட கூடவே இருக்குது. இந்த இறைவனோட, அதனால சில பேர் விபூதி பேக்கெட் வச்சுப்பா, சில பேர் சுவாமியினுடைய படத்தை ஜோப்பில் வச்சுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை, இறைவன் எப்பவுமே என் கூட இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி, ஏன்னா இறைவனாலே பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி வியாபார ஸ்தலங்களில் நீங்கள் பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா டெய்லி நான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எந்த ஆன்மீக தகவலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது கண் கூட நான் பார்த்த உண்மை. நான் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தா அதுவும் உங்களுக்கு பலன் கொடுத்தது. அதேமாரி சில பேர் குழந்தைகிட்ட கையில் கொடுத்து வாங்குவா, மனைவிட்ட கையில் கொடுத்து வாங்குவாங்க, கணவர்கிட்ட கையில் கொடுத்து வாங்குவாங்க, ரொம்ப லக்கியான பர்சன்ட்டை கொடுத்து வாங்குவாங்க. அவங்களுக்கு லைஃப்பில் அப்படி நல்ல முன்னேற்றங்கள் வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். உங்கள் வீட்டில் குலதெய்வ படம், மகாலட்சுமி அம்பாளுடைய படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அம்பாள்கிட்ட காசை தொட்டு எடுத்து வச்சு டெய்லி போய் பாருங்கள். வியாபார ஸ்தலங்களில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பெரிய பயனுள்ள சில தகவல்களை சொல்லியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.